வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முழுவதுமான ஒரு வெண்டைக்காய் அறுவடை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம காலையிலேயே நம்ம பக்கெட்டு வாளி எல்லாமே கொண்டு போய் வச்சாச்சு, தோட்டத்தில் வச்சுட்டு நம்ம வெண்டைக்காய்களை பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம காய்களை இப்போ பறிச்சுட்ருக்கோம் பார்த்துடுங்க. வெண்டைக்காயை பொறுத்த வரைக்குமே இப்போ வெயில் நேரங்கிறதுனால ரொம்பவே உடலில் ஊறல் எடுக்குது. அதே போல் நம்ம பறிக்கும்போது கையெல்லாம் உடனே புண்ணாயிருது. எல்லா விவசாயிகள்கிட்டமே பக்கத்தில் வெண்டைக்காய் போட்டிருக்கவங்க எல்லாத்துட்டையுமே கேட்டோம். எல்லாருமே இதே பதில் தான் சொன்னாங்க. எல்லா தடவையும் விட இந்த தடவை கை ரொம்ப பிஞ்சு போகுது, ரொம்ப ஊறலும் எடுக்குது அப்படின்னுட்டு. இது வெயில் காலனால அப்படி இருக்குது போலுக்கு. நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக செஞ்சு தான் ஆகணும். நம்ம வேலையும் நம்ம அதே போல் செஞ்சு தான் ஆகணுங்கிற பட்சத்தில் நம்ம வெண்டைக்காயை டெய்லி இப்போ பறிச்சுட்ருக்கோம். முந்தி நம்ம ஒரு நாள் விட்டு விட்டு பறிப்போம். இப்போ நமக்கு வெயிலோட தாக்கமும் அதிகம் இருக்கிறதுனால நம்ம டெய்லி பறித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ வெண்டைக்காய்களை டெய்லி பறிச்சுட்ருக்கோம் பார்த்துடுங்க. இப்போ வெண்டை பூ எல்லாம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நம்ம செடி எல்லாமே கொஞ்சம் வளர்ந்து வருது. அதனால கொஞ்சம் நமக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸி. நம்மலாம் கொஞ்சம் ஹைட்டுனால அப்படி வளர்த்தியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா வெண்டை செடியில் புழு, அதாவது காய்கள்லாம் புழு நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மருந்து அடிக்கணும் பார்த்துருங்க. வெண்டைக்காயில் நம்ம மருந்து அடித்தாதான் நமக்கு அந்த செடிகள் நல்ல முறையில் வளர்ந்து வரும். மேக்ஸிமம் ஒரு 10 நாளைக்கு ஒருக்காவது ஒரு மருந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்துடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடித்தாலுமே கொஞ்சம் காற்று நல்லா அடித்து பார்த்துடுங்க. அதனால நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தோட்டத்தில் நிற்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உங்கள் ஊர்லலாம் எப்படி காற்றுலாம் நல்லா அடிச்சிச்சா அன்னைக்கு எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். யார் ஊர்லலாம் மழை பெய்யுதுன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் நாங்கள் மழைக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மழையே வர மாட்டேங்குது பார்த்துடுங்க. மழை வந்துச்சுன்னா எங்களுக்குலாம் கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். மழைக்காண்டி தான் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் திருநெல்வேலி மாவட்டமும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இடையிலப்பட்ட ஒரு மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் இருக்கோம். அதாவது காய்கள் கொஞ்சம் நோஞ்ச காயெலாம் ஆகிட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தா பறித்து தூர போட்டுறணும். இல்லைன்னா நமக்கு சந்தையில் தரம் இருக்காது, நம்ம காய்க்கு ஒரு விலை இருக்காது பார்த்துடுங்க. தோட்டத்தில் நம்ம எப்படி ஆட்கள் யாராவது நடமாட்ட இந்த கொக்குகளும் கூடவே நிற்கும் பார்த்துடுங்க. இப்போ நம்ம காய் இன்னைக்கு 2 மூட்டை போட்டோம். இப்போ 3ஆவது மூட்டை கடைசி மூட்டை நம்ம எப்படி மூட்டை போடுறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த காய்களை நம்ம ஒரு நல்ல காய்களை தான் நம்ம மேலே வச்சு மூட்டை போடணும். மேக்ஸிமம் நல்ல காய்களை நம்ம பறித்து வைப்போம். அதுலேயும் ஒரு நல்ல காய்களை மேலே வச்சாக்கிது அது ஒரு பார்வையாக இருக்கும். வியாபாரிகளுக்கு மனசுக்கு நல்லாயிருக்கும். நமக்கும் கூட ஒரு 2 ரூபா கிடைக்கும். அதுக்காண்டி நல்லா கொஞ்சம் சைஸ் பண்ணி அழகுபடுத்தி தான் நம்ம வேலை வைக்கணும். மேலே வச்சாக்கி கொஞ்சம் பார்க்குறவங்க டக்குன்னு நம்ம காயை முன்னக்கூட்டி எடுப்பாங்க. இப்போ நாங்கள் இங்கே அப்டா மார்க்கெட்டுக்கு காயை அனுப்புவோம். சந்தையிலலாம் இப்போ காய் 15லேருந்து 20க்குள்ளே தான் போகுது பார்த்துருங்க. நீங்கள் கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றவங்க என்ன ரேட்டுக்கு போகுது என்னன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளப்புறோம். நம்ம ஏரியாவை பாருங்கள் அப்படி கரிஞ்சு போய் கிடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.